ஹாய் நமஸ்கார். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பஞ்சாப் ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். பஞ்சாபோட அட்டையர்ல பஞ்சாபோட குசின், பஞ்சாபோட டிஷ் தான் நம்ம பண்ண போறோம். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாங்கரா ஈஸியால இருக்கிற ரெசார்ட்ல இருக்கோம். வெரி ஃபைன் டைன் ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் ஃபார் பஞ்சாபி ஃபுட். ஸோ இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி ஸ்டைல் ஃபுட் தான் நம்ம பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சு சில ஃபைன் ஸ்பைசஸ் வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான் இந்த ஆலு பத்திண்டா. இந்த ஆலு பத்திண்டா எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமா இந்த ஆலு பத்திண்டா செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாயில் ஆலு, ஸோ பேபி பொட்டேட்டோஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஃபைன்ட் ஆயில் குக்கிங்க்கு, அண்ட் ரெட் சில்லி, பெப்பர்கார்ன், ஃபென்னல் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொரியண்டர் சீட்ஸ், ட்ரை மேங்கோ பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், கொரியண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், ஃபைன் சாப் சில்லி, ஃபைன் சாப் கார்லிக், ஃபைன் சாப் ஜிஞ்சர், பிளாக் ஜீரா அண்ட் சால்ட் டு டேஸ்ட். முக்கியமா வந்து கொஞ்சமா அசப்பட்டிடா வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான இன்கிரீடியன்ஸ் சொல்லுவோம், ரொம்ப சிம்பிளான ஒரு இன்கிரீடியன்ஸ். ஸோ இது நம்ம குயிக்கா வந்து இதுக்கான ஸ்பைஸ் மிக்ஸ் ஒன்று இருக்குது, அதை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுங்கிறத பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேன் எடுத்துக்கோங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த பேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடிங் 2 ரெட் சில்லிஸ், அடுத்து வந்து கொஞ்சமா பெப்பர்கார்ன், special spice mix we are doing. கொஞ்சமா fennel seeds I'm adding, and some coriander seeds. So இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் பேன்ல. நல்ல ஒரு ஃபிளேவர் வரணும், அருமா. எல்லாரும் வீட்லயுமே வந்து பஞ்சாபி குசின் வந்து உங்க வீட்லயே வந்து உங்க வீட்டுல உங்க கிச்சன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்குன்னு வந்து அந்த அருமா வர்றதுக்கான ஸ்பைசஸ் வந்து ப்ராப்பரான ரைட் இன்கிரீடியன்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வீட்லயே உங்க கிச்சன்ல கூட நீங்க பண்ணலாம். பாத்தீங்கன்னா நல்ல ஃபிளேவர். ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் நாட் பேர்ன் ஆகக்கூடாது. வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த பொடி பாருங்க மிளகுல. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை ரிமூவ் பண்றோம். ஸோ வந்து இந்த பிளேட்ல நான் இதை ரிமூவ் பண்றேன். இப்போ இந்த ஆலு பத்திண்டா பண்ற ஸ்பைஸ் ஸ்பெஷல் சிக்னேச்சர் ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாம் இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற விடணும். ஆறினதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா டாக்டர் ஷெஃப் வினோத் வந்து நீங்க வந்து பஞ்சாபி அட்டையர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம், பாங்கரா ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த அட்டையர் இருந்தாதான் இதுக்கு வந்து ஒரு வேல்யூ. ஸோ அதனால வந்து இந்த அட்டையர்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஸ்டார்டர் தான் பண்ண போறோம், ஆலு பத்திண்டா. ஸோ ஆலு பத்திண்டா நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்பைஸ் மிக்ஸை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டோம். எதை வறுத்தோமோ அதை வந்து நல்ல ஃபைன் ஆர்னதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னாலே நல்லா காரசாரமா இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் வந்து ஆன்ல இருக்கு. அந்த ரேஞ்சு இது வந்து ஆட் ஆயில். இந்த ஆலு பொட்டேட்டோஸ் மட்டும் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் கொஞ்சம் நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து பெருசா எதுவுமே ஸ்பைசஸ்லாம் கிடையாது இனிமேட்டு. ஸோ இப்போ வந்து நான் நல்ல ட்ரை ரெட் சில்லி வச்சிருக்கேன். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஆட் 2 ட்ரை ரெட் சில்லி, add some black jeera. So very important. So வந்து adding dry ginger, fine chopped ginger, fine chopped garlic, கொஞ்சமா fine chopped chilli. குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் கம்மியாக கூட நீங்க போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா சாட்டே பண்ணணும். அந்த நல்ல அருமா ஃபிளேவர் வரணும். அந்த பச்சை வாசனை போற அளவு சாட்டே பண்ணீங்கன்னா போதும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குக்கிட்டு இல்லை, லோ ஃபிளேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயில்டு ஆலு நீங்க போட்டுக்கலாம். பொட்டேட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆஃப் சால்ட் போட்டு பாயில் பண்ணி நம்ம ஸ்கின் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடிங் சம் பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், தனியா பவுடர், மேங்கோ பவுடர், அண்ட் இந்த ஸ்பெஷல் ஸ்பைஸ் மிக்ஸ். நீங்க லைட்டா ரோஸ்ட் பண்ணீங்கனாலே போதும்.
லைட்டாக சாப்பிட்டு பண்ணிங்கனாலே இந்த ப்ராடக்ட் ரெடி ஆயிடும். ஆல்ரெடி ஆடட் ஆஃப் சால்ட், அதனால பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ண போதும். adding some pinch of coriander, இதெல்லாம் வந்து அசப்புட்டீடா பெருங்காயம் ஆட் பண்ணோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலு பத்திண்டா ரெடி. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆலு பத்திண்டாக்கு அந்த சிக்னேச்சர் ஸ்பைஸ் மிக்ஸ் தான் இந்த ரெட் சில்லிஸ், பெப்பர்கார்ன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் தனியா அண்ட் ஃபினல் சீட்ஸ், இதோட ட்ரை பவுடர் தான் இதோட சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லலாம், இதோட ஸ்பைஸ் மிக்ஸ். ஸோ அதை வச்சு தான் நம்ம அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஆலு பத்திண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்பைஸ் பவுடர் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கு ரொம்பவே டெம்டிங்கா இருக்கு. ரெண்டு ஆலு பத்திண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆலு பத்திண்டான்னு எப்படி பேர் வந்ததுன்னா, பத்திண்டான் வந்து ஒரு ஊர் பஞ்சாப்ல, அதனால வந்து அந்த ஊரோட சிக்னேச்சர் டிஷ் தான் அந்த ஆலு பத்திண்டா. எப்படி வந்து மைசூர் பாக்கு மைசூர்ல இருந்து வந்து மைசூருக்கு பாக்குன்னா ரொம்ப ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கு, மைசூர் பாக்குனாலே ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அது மாதிரி ஆலு பத்திண்டா வந்து பஞ்சாப்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இந்த டிஷ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிரசன்டேஷன் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் வெரி கிறிஸ்பி, வெரி யம்மி. இப்போ இந்த ஒரு ஆலு பத்திண்டா இஸ் ரெடி. ஸோ இப்போ இந்த ஸ்பைசியான ஆலு பத்திண்டா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னாலும் தெரியும், ரொம்ப கிறிஸ்பியா எம்மியா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை வந்து நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா டாக்டர் ஷெஃப்வக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட கருத்துக்கள் எதா இருந்தாலும் பதிவு பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from டாக்டர் ஷெஃப்வக்.